அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விஷத்தால் கண்டம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான கிரகம், அது சம்பந்தமான பாவம் இயங்கணும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு 4ஆம் பாவகம் இயங்கணும். கிரகத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இயங்கணும். அதே போல குழந்தை பிறப்புக்கு குரு அப்படிங்கிற கிரகம் இயங்கணும்னா அவருடைய தசாபுத்தி இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி இருக்கணும். அதே போல ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா 7ஆம் இடத்த அதிபதியோட தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்களா இருந்தா சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும், பெண்களா இருந்தா செவ்வாயோட தசாபுத்தி நடக்கணும். ஆக ஜோதிடத்துல ஒரு செயல் நடைபெறும்னா அது சம்பந்தமான கிரகம் பாவம் செயல்பட வேண்டும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு விஷ போஜனம், அதாவது பாத்தீங்கன்னா விஷம் குடித்து தற்கொலையோ அல்லது தெரியாம யாராவது விஷம் வச்சு அது சம்பந்தமான கண்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அதில் அந்த எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருந்தால் அதை நம்ம அதில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது அப்படிங்கிற கிரகம் இருக்கிறவங்க இந்த தற்கொலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அடிக்கடி, ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் சாணம், கேது எங்கே இருக்காரோ அந்த இடத்த தடுக்கும் சுருக்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தற்கொலைக்கு தூண்டுதல்ங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், அந்த குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வேன் அல்லது தற்கொலைக்கு செய்கிறேன்னு மிரட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பங்கள்ல அதிகமா நடக்கும், அந்த ஆயில்ய நட்சத்திரம் உள்ள குடும்பங்கள்ல. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் தான் உணவு கிரகம். இந்த சந்திரனோட குருவுடைய தொடர்பு இல்லாம சனி அல்லது ராகு அல்லது கேது இந்த மாதிரியான பாப கிரகங்களுடைய தொடர்போட பகை நீச்சமாக இருக்கும் பொழுதும் இந்த சாப்பாடு உணவு சம்பந்தமான உணவுல விஷம் கலக்கிறது அல்லது விஷத்தையே நேரடியாக சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது, அதாவது 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடங்கிறது தொண்டை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷ போஜனத்துக்கு உரிய இடம் எது அப்படின்னா ஜாதகத்தில் 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதியோ அல்லது ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியோ, சந்திரன் என்ற இடத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதியோ சனி அப்படிங்கிற கிரகத்தோடைய சேரும் பொழுது ராகு கேது அப்படிங்கிற கிரகத்தோட சேர்ந்து, அதாவது சனி அல்லது ராகு கேதுங்களோட சேர்ந்து ஒரு லக்கணத்துக்கும் மாரகஸ்தானம் இருக்கு. சர லக்கணம்னா அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த மாதிரி சர லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மாரகஸ்தானம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்திர லக்கணம் ரிஷபம், சிம்மம், அதே போல பார்த்தீங்கன்னா விருச்சகம், கும்பம், இந்த மாதிரி ஸ்திர லக்கணத்திற்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானம். உபய லக்கணம் அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 வீடும் உபய லக்கணம். இவங்களுக்கு 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் மாரகஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 12ஆம் இடத்துல இந்த சேர்க்கை, அதாவது 3ஆம் இடத்து அதிபதியும் சனி அல்லது ராகு கேது இவர்களுடைய சேர்க்கை இருந்து இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறைக்கு குருவுடைய பார்வை இல்லாமல் சுபருடைய தொடர்பு இல்லாமல் இவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். எதுல கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது ஒன்று சாப்பாட்டுல மற்ற யாராவது ஸ்லோ பாய்சன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அது இல்லைன்னா இவங்களுக்கே, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களே இப்போ ராகுலாம் சேர்றாங்கன்னா பாசத்தால, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரிவு தாங்க முடியல, கணவன் அல்லது மனைவி பிரிவு தாங்க முடியல, குழந்தைகளோட பிரிவு தாங்க முடியல, தாய் தந்தையர்களுடைய பிரிவு தாங்க முடியல அப்படின்னு பாசத்துக்காக அவங்க விஷம் குடிக்க சூழ்நிலை அல்லது குடும்ப சண்டை. இப்போ சனி சம்பந்தப்படுறாருன்னா குடும்ப சண்டைகள், அதனால பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டுதல் அல்லது ஸ்லோ பாய்சன் கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த வகையிலேயாவது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ராகு இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாச போராட்டம், அல்லது பார்த்தீங்கன்னா சனி இருந்தால் குடும்ப சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களால தற்கொலைக்கு தூண்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் விஷம் அதாவது உணவு வழியாக விஷம் கலந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இந்த அமைப்பு. 3ஆம் இடத்து அதிபதியோட சனி ராகு
அல்லது சனி, ராகு அல்லது கேது இந்த கிரகத்துடைய சேர்க்கை, அல்லது 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகமா வருதோ அந்த கிரகத்தோட சேர்க்கை. அதாவது 3ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, அப்படி இல்லைன்னா சனி, இல்ல அப்படி இல்லைன்னா ராகு, அப்படி இல்லைன்னா கேது. இந்த கிரக காம்பினேஷன்ல இருந்து இவர்களுடைய திசை, அதாவது 3ஆம் இடத்து அதிபதி திசையோ, இவர்களோட சேர்ந்த சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ அல்லது 8ஆம் இடத்து திசையோ லக்னத்துக்கு மாரகஸ்தானத்துல இருந்து திசை நடத்தும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். அப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். என்ன கவனமாக இருக்க வேண்டும்? என்ன பரிகாரம் செய்யலாம்? 3ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகமோ அதனுடைய நவகிரக கோயில் இருக்கு இல்லையா? சூரியன்னா சூரியனார் கோயில், திங்கள்னா சந்திரனார் கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா திங்களூர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில், புதன் திருவெண்காடு, சுக்கிரன் கஞ்சனூர், அதே மேலே சனி திருநள்ளாறு, ராகு திருநாகேஸ்வரம், கேது கீழப்பெரும்பள்ளம், இந்த மாதிரி நவகிரக கோயில் இருக்கு. அந்த தசை முடிகிற வரையும் அந்த கோயிலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நவகிரகத்துக்கு அதிதேவதைய வழிபாடு தொடர்ந்து செய்யலாம், மாதத்துக்கு ஒரு முறையாவது. சூரியன்னா சிவபெருமான், சந்திரன்னா பார்வதி, செவ்வாய்னா முருகன், புதன்னா மகாவிஷ்ணு நின்ற பெருமாள், அதே போல பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, பிரம்மா வழிபாடு செய்கிறது, குருமார்கள் வழிபாடு செய்கிறது, சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியை பார்த்தீங்கன்னா யமன் வழிபாடு செய்கிறது, அல்லது காலபைரவர் வழிபாடு செய்கிறது, ராகு பத்ரகாளி வழிபாடு செய்கிறது, கேது விநாயகர் வழிபாடு செய்கிறது. அந்த கண்டங்களிலிருந்து பெருசாக பாதிப்பு, மருந்தே குடித்தாலும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி பெருசாக பாதிப்பு இல்லாமல் அந்த நேரத்தில் விடுவிக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் அதோட சேர்ந்த 8ஆம் இடம் அல்லது சனி ராகு சேர்ந்து மாரக ஸ்தானத்துல, லக்கணத்துக்கு எந்த லக்கணமோ அது சம்பந்தமான மாரக ஸ்தானத்துல இருந்து திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.